ஹாய், நான் டாக்டர் சிலம்பரசன். இப்போ நீ பெயின் இருக்கா? நீ பெயினுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடலான்னு யாராவது சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா? அது சேஃபாக இல்லையான்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஜென்ரலாக ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு தேய்மானம் ஆகி மூட்டு வலி வரவங்களுக்கு அதோட ஸ்டேஜை பொறுத்து நம்ம ஃபிசியோதெரப்பியா, மெடிகேஷன்ஸா, இல்லை இன்ஜெக்ஷன்ஸா, இல்லை சர்ஜரியான்னு முடிவு பண்ணுவோம். ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு அப்பப்போ மூட்டு தேய்மானத்தினால என்ன ஆகும்னா ஃப்ளேர்-அப், சடனாக மூட்டு வீங்கிக்கிறது, சடனாக நீ பெயின் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம அந்த மூட்டு வலியையும் அந்த ஸ்வெல்லிங்கையும் குறைக்கிறதுக்காக ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். இது பேசிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த உள்ள நடக்கிற அக்யூட் இன்ஃப்ளமேஷன், அதாவது அப்போதைக்கு வர மூட்டுக்குள்ளே கொடுக்குற நீரையும் அந்த வலியையும் அந்த வீக்கத்தையும் குறைக்கிறதுக்கான வேலைகள் அது. இது ஒன்ஸ் இன் அ வைல், அதாவது எப்பயாவது 1-2 இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுனால பெருசாக எந்த இஷ்யூஸும் இருக்காது. பட் ரிப்பீட்டடாக நீங்கள் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போடுறீங்க மூட்டு வலிக்காக அப்படின்னா உள்ள இருக்க கார்ட்லேஜ் டேமேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது. சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம பாடியில் சுகர் லெவல்ஸ் ஆகவும் வாய்ப்பு. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் அக்யூட் ஃப்ளேர்-அப்ஸில் தேவையானவங்களுக்கு மட்டும் தேவையான டைமில் மட்டும் யூஸ் பண்ணுறது, லிமிட்டட் நம்பர் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் 1 or 2 இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு சேஃபான விஷயம் தான். மல்டிபிள் இன்ஜெக்ஷன்ஸ் போகும்போது தான் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கிறது நல்லது. தேங்க்யூ.